வைக்க மாட்டேன்னு இப்படியே கூட்டணி வச்சுட்டாங்க. சரி, அதுக்குன்னு இப்படியே இறங்கி போய் சப்போர்ட் பண்றது? டிஎம்கே சொல்ற எல்லாத்துக்கும் ஒரு எதிர்கருத்து சொல்லுவேன்னு நம்ம விஞ்ஞானி அவர்கள் டிஎம்கே போர்ல பங்கு பெற்ற ராணுவர்களுக்கு வாழ்த்து சொல்லி விட்டு அறிக்கையை எதிராக பேசுறேன்னு என்னமோ பேசி வச்சிருக்காரு. அது உங்களுக்காச்சும் புரியுதான்னு பாருங்க. இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு, வாங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர், கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர்கள். இவர்கள் தான் எந்தெந்த இது வாங்கணும், நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம் எதிரிகள் வந்தா எப்படி தாக்குவது என்பதை முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யார? பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர். அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு திமுக என்ன நாடகம் ஆடுறாங்க பாருங்க. இப்படி ஒரு பிரதமர் நாம பெற்றதுக்கு உண்மையிலேயே இந்திய மக்கள் பெருமைப்படணும். இதை விட்டுட்டு இன்னைக்கு என்னமோ ராணுவ வீரர்களுக்கு, ஏன்னா ராணுவ வீரர்கள் போர்லயா போய் இதுலயா போய் சண்டையா போட்டாங்க? இல்ல சண்டையா போட்டாங்க? இல்ல இவனை கொன்னிடலாமா? எங்களுடைய எடப்பாடியார் கழக பூச்சல் எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் 1000 பேர் யுத்த களத்துக்கு சென்று துப்பாக்கி ஏந்தி போறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே.